உங்க பேச்சுக்கு வர போறேன்னா அடுத்தவங்க ஞான நிலையை பாட போறது அர்த்தம் கிடையாது. புரியுதா? நான் என்ன சொல்ல போறேன்னு முதல்ல கேளுங்க. நீ சொல்ற நான் கேக்குறேன். எப்பா நான் சொல்றத கேட்க சொல்லுங்கப்பா. நான் சொல்றத கேட்க சொல்லுங்கப்பா. சுவாமியார் அது சின்ன பிள்ளை உங்கள்ட்ட மன்னிப்பு கூட கேட்கலாம். கேட்கட்டுமே? கேளுங்க. பரவாயில்ல கேளுங்க. நீங்க என்ன கேட்டீங்க? வண்டி வெளி கற்கணும். அது தெரியாம இருக்கு. அதுக்கு முன்னாடி அதுக்கு முதல்ல பல புத்தகங்களை அதான் என்ன கேட்டீங்க? தொல்காப்பியம் என்ற தொல்காப்பியத்துல அதுல எத்தனை அதிகாரம்? 3 அதிகாரம். அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை இயல்கள்? 27 இயல்கள் இருக்கு. அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை பாடல்கள்? 1610 பாடல்கள் உள்ளது தொல்காப்பியம் என்ற புத்தகத்திலே. போதுமா? கேள்விக்கு தான் பதில் தெரியும்ல, ஏன் சொல்லல? நான் சொல்லிருப்பேன், ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம நின்னுட்டு இருக்கேன். புரியுதா? நீ விவரங்கள் சொன்னா கலியத்தினுடைய கடவுள் யாரு? முருகப்பெருமான். கந்த புராணத்துல கடவுள் யாரு? முருகப்பெருமான். நீ யாருக்கா வந்திருக்க? முருகப்பெருமானுக்காக. திரை யாருக்கா வச்சிருக்க? முருகப்பெருமானுக்காக. முருகப்பெருமான் 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 நீங்களே அப்பேற்பட்ட முருகப்பெருமானுக்கு கோவில் கட்டுறோம், கும்பாபிஷேகம் வைக்கிறோம், மண்டலாபிஷேகம் வைக்கிறோம். எம்பெருமான் முருகப்பெருமானை சிலையாக வடிக்கின்றோம். அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல உங்க தெய்வம் வந்து வடிச்சுச்சா? கிறுக்குத்தனமான கேள்வி கேக்குற. சிலைய மனிதர் தான் வடிக்கிறாங்க. அப்படினா தெய்வம் வடிக்கல இல்ல. இத பேசுங்க. இந்த ஒரே போட அங்கட போங்க சாமி, அங்கட போங்க. தெய்வம் பெருசாம்ல. என்ன தெய்வம் பெருசு? கோயிலுக்கு போயிருப்பீங்களா? ஒரு தேங்காய் உடைச்சிருப்பீங்களா? ஒரு சூடா ஏத்தி கேளுங்கப்பா. எல்லாம் பண்றது நாங்க. என்ன உங்க தெய்வம் பெருசு? இல்ல ஒரு வெள்ளைகள்ல அடிச்சிருப்பாள. எப்போ? அட ஒரு செங்கக்கல்ல வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல என்னைய பக்கம் அந்த கேக்குறதுக்கு சொல்லுங்க. என்ன தெய்வம்? சொல்லுங்க. கோவில் கட்டினது யாரு? மனிதர்கள் நாங்க கட்டணுமா இல்ல தெய்வம் நீங்க கட்டினீங்களா? மனிதர் தான். அப்ப தெய்வம் ஏதோ கையடி பேசாதீங்க. கைய ஒடிச்சு அடுப்புல போட்டுறேன். ஆளை பாருங்க. என்னமா சொல்லிக்கிட்டே இருக்கற? ஒடிச்சு போடா, அந்த கைய ஒடிச்சு போடு. நீ நல்லா இரு. ஆளுகளை பாரு. அழகு. தயவுசெய்து நீங்க ஒரு சிறந்த ஒரு பெட்டிக்காரரு. அவசரமான வார்த்தை சொல்றாங்க. நாரதர கைய ஒடிங்கன்னு அத சொல்லக்கூடாது. தயவுசெய்து ஆளை பாருயா. அப்படி சொல்லாதீங்க. ஒரு கைய ஒடிச்சு என்ன பண்ண? ஐயா நீ அதை விட பெரிய ஆளா இருப்ப. ரெண்டையும் ஒடிச்சு போடுங்கப்பா. சரி அதை விடுங்க. அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து 50 காப்பிகளை சிலப்பதிகாரத்தை கேட்டேன். சிலப்பதிகாரத்துல சிலப்பதிகாரத்திலே மொத்தம் எத்தனை காண்டம் கேட்டேன்? 3 காண்டம். அடுத்து என்ன கேட்டீங்க? எத்தனை கதைகள்? 30 கதை இருக்கு. அதுல இருந்து சின்னதா ஒரு கேள்வி கேட்டீங்களே, கேளுங்க. எத்தனை வரிகள் இருக்கு? இதான் உங்க ஊர்ல சின்ன கேள்வியா? இவரு இந்த கொஞ்ச நாளா வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இருக்காருங்க. அதனால என்கிட்டயும் வரி வசூல் பண்ணலாம்னு நினைச்சிருப்பாரு போல. அதானே? 15 நாள்ல அந்த பொறுப்பே போகுது. இனிமே பொறுப்போட்டு 5001 வரிகள் உள்ளது சிலப்பதிகாரம் என்ற புத்தகத்திலே. போதுமா? ஏமா தெரிஞ்சுக்கிட்டே நான் சொல்லிருப்பேன், ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல. புரியுதா? பாவம் சாமியோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குமா? ஏய் ஏர்வாடிக்கு தான் கூட்டி போகணும். சிலப்பதிகாரம் என்றாலே கண்ணையும் கோவலன் வைத்து பேசுவதான் சிலப்பதிகாரம். மதுரையே எரிச்சாங்களே கண்ணகி. அப்பேற்பட்ட கண்ணகிக்கு சிலை வச்சாங்க. அப்பேற்பட்ட சிலையை மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல தெய்வம் நீங்க வடிச்சீங்களா? அப்ப தெய்வம் வடிக்கதான் பேசுனீங்க. மூக்குறுத்து முச்சந்தில கொண்டு போய் போட்டுருவேன். கண்ணை நோண்டி காக்காக்கி போட்டுருவேன். புரியுதா? என்னம்மா அப்படி இந்தாருமா இதா பேசுனீங்க வாயை தைச்சு வச்சுருவேன் அப்படியே. சரி அதை விடுங்க. அடுத்து நீங்க என்ன கேட்டீங்க? என்ன என்ன கேட்டீங்க? மணிமேகலை கேட்டேன். மணிமேகலையில எத்தனை கதைகள்? 30 கதை இருக்கு. அதுல இருந்து ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்க. எத்தனை வரிகள்? 4755 வரிகள் உள்ளது மணிமேகலை என்ற புத்தகத்திலே. போதுமா? நாம சொல்லிட்ட முதல்ல சொல்ல. 300ல இருந்து முடிவுற வரைக்கும் படிச்சிருக்கேன். புரியுதா? ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இருக்கேன். பாவம் சாமியோட மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. ஏர்வாடியில கொண்டு போய் கட்டி போடும். எனக்கு தெரியாது. பக்கம் தானா? அப்படி சொல்லுங்க, வழி சொல்லுங்க. ராவணேஸ்வரனை பத்தி பேசுனீங்களே, ராவணேஸ்வரன் யாரு? யாரு? ஈஸ்வரனாலே ஈஸ்வர பட்டம் பெற்றவர். தன்னோட நரம்பு அறுத்து எலும்ப உடிச்சு சாமகான பாடி ஈஸ்வரனையே மகிழ வைத்தார். அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? மனிதன் எங்களுக்கு இருக்கா இல்ல தெய்வம் உங்களுக்கு இருக்கா? மனிதன். அப்ப தெய்வத்துக்கு ஏதோ பேசுறீங்க. அதுக்கு பேர் என்ன? கை. இதுக்கு பேர் என்ன? வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். வள்ளி நாயகம் நாரதரை வாயை பொத்தி கொண்டு பின்னாடி போய் நிற்கும்படி கூறி விட்டார்கள். அப்பு என்ன அது? என்ன பூ இது? வாழைப்பழம். அது இல்லாம இருக்க மாட்டேதே. கை. அதுக்கு பேரு வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு பொத்து. நீ பத்த வச்ச நெருப்பு தான் கொழுந்து விட்டு எரியுது. அதுல எண்ணெயை ஊத்தினங்கிற பேர்ல பெட்ரோலை ஊத்தி இருக்க. நல்லதுக்கு இல்ல. அதிரடியாவில் இருப்பாருக்கு. சரி அதை விடுங்க. யூ கண்டினியூ. அடுத்து என்ன கேட்டீங்க?
திருக்குறளை கேட்டேன். எப்பா சாமி இதுக்கு பதில் என்ன சொல்ல விடல சாமி, பேர் வாங்கிருவோமா? என்ன கேட்டீங்க? திருக்குறள் எத்தனைன்னு கேட்டேன். 1330 அதிகாரம். 133 அதிகாரம். அது வேணா, எத்தனை எழுத்துக்கள்? 42,194 எழுத்துக்கள் உள்ளது திருக்குறள் என்ற புத்தகத்திலே. போதுமா? 42,194 எழுத்து. அடுத்த எத்தனை சொற்கள்? 14,000 சொற்கள். எந்த ஆண்டு அச்சிட? 1812ஆம் ஆண்டு அச்சிடப்பட்டதான் திருக்குறள் என்ற புத்தகம். போதுமா? சொல்லிருப்பேன் நானு, ஏன் சொல்லல? உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத பாக்கணுங்கிறதுக்காகவே நான் சொல்லாம இருந்தேன். பேசுனீங்க கொளுத்திருவேன், கொளுத்தி. புரியுதா? வள்ளுவர் இருக்காரே, வள்ளுவர் செத்து போயிட்டாரு. இருக்காருங்க. எங்க? கன்னியாகுமரியில சிலையா இருக்காரு. 133 அடியில சிலை வச்சிருக்காங்க வள்ளுவருக்கு. ஆமா. அப்பேற்பட்ட சிலைய மனிதர்கள் நாங்க வடிச்சோமா இல்ல தெய்வம் நீங்க வந்து வடிச்சீங்களா? அது மனிதர் தான். அப்ப தெய்வம் வடிக்கல. எதை பேசுறீங்க? கொண்டருக்கும் மண்டருக்காது பொலம் தெரிஞ்சிருவேன். புரியுதா? வள்ளுவருடைய மனைவி பேர் தான் வாசி. அது தெரியாதா? அதான் தெரியுமே. சொல்லு. வாசி என்ன பண்ணுவாங்க? என்ன ரொம்ப சலிச்சுக்கிறீங்க? சொல்லுங்க. வாசி என்ன பண்ணுவாங்க? அனுதினம் உரக்கணத்துல போய் தண்ணி இறைப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுங்க? இந்த சவுடால் பேசுனீங்க பாத்துக்கங்க, அப்புறம் வாயெல்லாம் தைச்சு வச்சிருவேன். பெப்பிக்கால் எடுத்து வைங்க பாத. வள்ளுவருடைய மனைவி பேர் தான் வாசி. வாசி என்ன பண்ணுவாங்க? அனுதினம் உரக்கணத்துல போய் தண்ணி இறைப்பாங்க. அப்படி தண்ணி இறைச்சிருக்கும் வள்ளுவர் கூப்பிடுவார், வாசிக்கு அப்படின்னு கூப்பிடுவார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க? உடனே அந்த வாளியை விட்டுட்டு வருவாங்க. ஆனா அந்த வாளி உங்க நடுவீட்டுல பேசுற பேச்சு கிளப்பாங்க. சாமியார் மாதிரியா பேசுறீங்க? முதல்ல பேசுமா, மேடையில புராண இதிகாச இலக்கியம் பேசு. நாகரிகம் என்ன நாகரிகம் பேசுன? எந்த புத்தகமா நாரதருக்கு நடுவீடு எழுதிருக்கு? ஓரத்து விடு உள்ளு விடு எங்க மாதிரி இருக்கு? வாயை கிழிச்சு முடியும். ஆளை பாரு. மேடையில் ஒழுங்கா பேசுமா, மரியாதை போய் பேசுறேன் பாரு. ஆளை பாரு. அது என்ன நடுவீடு? நாரத முதலிலே பூமியில இறங்கி இடம் எங்க தெரியுமா? நார்த்தாமலை, புதுக்கோட்டை மாவட்டம், திருச்சி போற வழியில கீழனூருக்கு பக்கத்துல நார்த்தாமலைன்னு ஊர் இருக்கு. போ, என் ஊர்ல வந்து நேரத்தை கேட்டுப்பாரு. வள்ளிநாயகம் அப்படியெல்லாம் மேடையில நாகரிகம் இல்லாம நடுவீடுலாம் பேசாதீங்க. நமக்கு முன்னாடி நிக்கிறது யாரு, அவங்களுடைய தரம் என்ன, தகுதி என்னன்னு பேசி தெரிஞ்சு. நம்ம வீட்டு திண்ணையில இருந்து பேசல, ஒரு மேடையில இருந்து பேசுறோம். அது ஒரு நாரதர், ஒரு வள்ளி. என்ன நடுவீடுன்னு பேசுறீங்க? அவர் கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியுதா? அவர் எவ்வளவு பெரிய ஆளு? அவருக்கு கோவம் வருமா வராதா? அவரே இருக்க வீடு எல்லாம் ஊர் ஊரா சுத்துறாரு. நடுவீடுங்க வீடு இல்லாதவர்களுக்கு மட்டும் தான் கோவம் ரோசம் எல்லாம் நிறைய வரும்னு. ஏப்பு அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. கொஞ்சம் இருமா. ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, ரேஷன் கார்டு இருக்கா, 15 போட்டோ 150 கையெழுத்து எனக்கு லோன் வாங்கி கொடுக்க புரியுதா? வீடு இருந்தா தான் அதுவும் கொடுப்பாங்க. வீடு தான் பெரிய வீடு இருக்கு. என்ன சொல்லு? என்ன ஆகும்? அந்த இடத்துல நிக்க என்ன காரணம்? அவ்வளவு சிறந்த கற்புத்தன்மை உடையவள் வாசுகி. அப்பேற்பட்ட சிறப்பு யாருக்கு இருக்கு? மனிதன் எங்களுக்கு இருக்கல, தெய்வம் உங்களுக்கு இருக்கு. அப்ப தெய்வத்துக்கு எதை பேசுறீங்க? தொலைச்சுறேன் தொலைச்சு. புரியுதா? இஷ்டத்துக்கு பேசுறீங்க, சௌரியத்துக்கு பேசுறீங்க, வாய்க்கு வந்தால பேச்சு பேசுறீங்க, சட்டம் பேசுறீங்க, சௌடால் பேசுறீங்க. அப்படி சொல்லக்கூடாது. என்ன பேசலாம்? ஆமா சாமி போட்டு போடுறதா இங்க நான் வள்ளி பேச போட்டு இருக்கணும். அமைதி. அம்மா இருங்கம்மா, அமைதி. அடுத்ததா முருகன் வரணும். அவங்கள சந்திக்க ஔவையார் வரணும். முருகன்னா ஆலயத்துல பார்த்தா எப்படி அழகா இருப்பாரு. நல்லா பேசக்கூடியவர், பாடக்கூடியவர், நல்லா ஆடக்கூடியவர், ஒரு சிறந்த ஒரு ராஜநடிகர் அருமை மைத்துனர் ஸ்ரீனிவாசன் ஐயா வந்திருக்காரு. அவரை சந்திக்க ஔவையார் வர்றாங்க. அவங்களே இவங்க எல்லாரும் பார்க்கணும். அதனால அம்மா வள்ளிநாயகம் இப்படி வாங்க. உள்ளபடி ஆண்டு உங்களுக்கு நிறைய திறமையை கொடுத்துருக்காயா. பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்லை. நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம். பாடலாம், அந்த ஞானம் வேணும், இந்த குரல் வளம் வேணும். நல்ல பேச்சு, நல்ல பாட்டு, நல்ல ஞானம், நல்ல குரல் வளம், நல்ல பாரம்பரிய பரதநாட்டியம், எல்லா திறமையும் சிறு வயதில் உங்களோட ஆண்டவன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜோரா கைதட்டுங்கண்ணே. ஏன் கைதட்ட சொன்னேன்? எல்லார் வீட்லேயும் குழந்தை இருக்கு. எல்லா பிள்ளையும் இங்கே வந்து நிற்க முடியுமானா முடியாது. கலைவாணியோட அருள் பரிபூர்ணமாக இருந்தால் தான் இந்த இடத்துக்கெல்லாம் வர முடியும். அந்த வகையில் உங்களுக்கு நிறைய ஆண்டவனுடைய கலைவாணியோட அருள் பரிபூர்ணமாக இருக்குது. அதே சமயம் அறகுறை அறிஞ்சிடுவீங்க, அரங்கேற்றத்தோட வீட்டில் படுத்துக்க வேண்டியதுதான். அந்த வகையில் உங்களுக்கு ஆண்டவன் நிறைய திறமையை கொடுத்துருக்கான். என்ன அண்ணன் தட்சிணாமூர்த்தி நல்ல கலைஞர்கள்லாம் தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. இப்படி ஒரு நல்லா பேசக்கூடிய, பாடக்கூடிய, தமிழகமெங்கும் தனக்குன்னு ஒரு ரசிகர்களை வைத்திருக்கக்கூடிய அன்பு மகள் நந்தினி. இப்படி ஒரு மாபெரும் வயதில் சிறியவங்களாக இருந்தாலும் தொழிலில் ஒரு பெரிய தொழிலாளி, நல்லா பேசக்கூடிய ஆள், பாடக்கூடிய ஆள். இப்படி ஒரு சிறந்த வள்ளியை போடுறப்ப அதுக்கு தக்கன நாரதர் போடணும். சரியா? சும்மா தண்ணியை குடிக்கிற ஆள், தண்ணி குடிச்சிட்டு வேடிக்கை பார்க்குறவங்க கொண்டாந்து போட்டு, ஏன்னா எல்லாரும் வரி போட்டு இருக்கிறவங்க இல்லாத எல்லாரும் வரி போட்டு நாடகம் நடத்துறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நானே இப்படி இதிகாச சூழல், இலக்கிய சூழல், புராண புயல் இப்படிப்பட்ட நாரதரை போடல, அதுக்கு தகுந்த மாதிரி வள்ளியை போடணும்னு சொன்னீர்.
அட தண்ணீர் குடிச்சிட்டு வரல, அதுக்குள்ளேயும் இப்படி போடுற வள்ளியை போடுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாரதரை போடணும்னு சொல்லி எங்கே சாமி இருந்தீர் இவ்வளவு நாள்? இவ்வளவு நாள் காரைக்குடியில. அங்கேயே உன்னை விசாரித்து அனுப்புறேன். அப்பா உங்க மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம். அப்பா உங்களை பாராட்டி பேசியிருக்கேன். அப்பா நீங்க பாராட்டதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா உங்க மேல வருத்தம்னா சண்டை விடுமா? எப்பா நீங்க புத்தி சொல்ற மாதிரி இருந்தா மேடைக்குள்ள கூட்டி கொண்டு போய் அடிங்க, உதைங்க, கழுத்து நெரிச்சு கொள்ளுங்க, விஷத்தை வச்சு கூட கொள்ளுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா இப்படி ஒரு 1000 பேர் 2000 பேர் நாடாம் பாக்குற மத்தியில ஒரு 40 ஆண்டு காலம் அனுபவம் உள்ள ஒரு நாரதரை மேடையில வச்சு நீங்க இப்படி அசிங்கப்படுத்தினீங்கன்னா அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை யோசிச்சு பார்த்து இந்த வசனத்தை சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படி அம்மா உள்ள கூட்டு போய் நீங்க சொல்ற வார்த்தை எனக்கு புரியுது. உள்ள கூட்டு போய் சொல்லலாம். ஏன் சொல்லல? உள்ள கூட்டு போய் சொன்னோம்னா இவர் என்ன சொல்றது, நம்ம என்ன கேக்குறது? நம்ம படிக்காத நூலா, நம்ம போகாத ஊரா, ஏறாத மேடையா, வாங்காத பட்டமா, இவர் என்ன புதுசா சொல்றாரு அப்படி நினைப்பாரு. இவ்வளவு பேருக்கு முன்னாடி சொன்னாதான் நம்ம இன்னும் படிக்க வேண்டியிருக்கு. படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இந்த வள்ளி நந்தினியை சந்திக்கிற